நாட்டுக்கு தேவையான சகல விதமான நாட்டுக்கு தேவையான சகல விதமான சட்டங்களை உருவாக்குறது, அதனை மாற்றத்துக்கான அதிகாரம், அந்த சட்டங்களை நீக்கிறதுக்கான அதிகாரம், இப்படி பூரணமான ஒரு அதிகாரத்தை இந்த தேசிய அரசு பேரவை இந்த முதலாம் குடியரசுல யாப்புல காணப்படுது. அதுல யாப்புண்ட 44வது உறுப்புல என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இந்த சட்ட வாக்கு அதிகாரத்தை இந்த சட்டத்துறை தேசிய அரசு பேரவை என்ன செய்யணும்னு சொன்னா, அதுல துறக்கிறதுக்கோ, அதை ஏனையாக்களுக்கு கையளிக்கிறதுக்கோ, அதுல பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கோ இந்த சட்டத்துறையால முடியாது. அதே மாதிரி இந்த சட்டத்துறை விரும்பினா என்ன செய்யணும், அதுக்கு கீழே உள்ள ஏனைய நிறுவனங்களுக்கு அதை வழங்கியிலும் விரும்பின நேரத்துல பரீட்சை எடுக்கையிலும் இப்படியான ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு பொருந்திய ஒரு தாபனமா தான் இந்த தேசிய அரசு பேரவை காணப்படுது. அதே மாதிரி தேசிய அரசு பேரவை என்னன்னு சொன்னா, அதுக்கு சமனான எந்த தாபனமும் அதிகார ரீதியாக காணப்பட முடியாது என்ற அளவுக்கு ஒரு உயர்வான ஒரு சபையாகவும் இந்த சட்டசபை காணப்படுது. அதே மாதிரி இந்த தேசிய அரசு பேரவையில நிகழ்ச்சி நிரலையோ, அதுல சட்ட வாக்கு அதிகாரம் தொடர்பாகவோ, அது உருவாக்கின சட்டங்கள் யாப்புக்கு முரணானது, அதனை கேள்விக்குட்படுத்துறதுக்கு எந்த நீதிமன்றத்துக்கு இந்த சட்ட வாக்கு அதிகாரம் தொடர்பான கேள்விகள் எழுப்புறதுக்கு யாப்புல இடமில்லை. அந்த அளவு உயர்வான ஒரு அதிகாரம் பொருந்திய ஒரு தாபனமா இந்த சட்ட சபை, அந்த சட்டத்துறை தேசிய அரசு பேரவை அதிகாரம் பொருந்திய சட்ட ரீதியான அதிகாரம் பொருந்திய ஒரு தாபனமா காணப்படுது. அதே மாதிரி இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் வரிகள் எல்லாம் நினைத்தபடி விதிக்க முடியும். இந்த வரி விதிப்பு, நிதி சம்பந்தப்பட்ட விடயங்களோ, கையாளுற விடயங்கள் எல்லாம் என்னது சட்டத்துறை தேசிய அரசு பேரவை தான் காணப்பட்டுச்சு. அதே மாதிரி ஒரு சட்டத்தை அரசியலமைப்பு நீதிமன்றம் என்ற ஒன்று இந்த யாப்புல மிக முக்கியமான ஒரு விஷயமா காணப்படுது. இந்த அரசியலமைப்பு நீதிமன்றம் ஒரு சட்டத்தை என்ன செய்யுதுன்னு சொன்னா, இது யாப்புக்கு முரணானது, இந்த யாப்புக்கு முரணா காணப்படுது அப்படின்னு சொன்னாலும் கூட என்ன செய்யணும்னு சொன்னா, மக்கள் 2/3 பெரும்பான்மையை பெற்று அது சட்டமா உருவாக்குறதுக்கான அதிகாரத்தை இந்த தேசிய அரசு பேரவை கொண்டிருந்துச்சு. இதுல சட்ட வாக்கு இறைமையை பார்க்கிற நேரத்துல இதோட யாப்புண்ட 1வது அத்தியாயத்தின் 4வது உறுப்புரிமை என்ன சொல்லுது, இது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஊடாக தேசிய அரசு பேரவை ஊடாகத்தான் இந்த சட்டங்கள் எல்லாம் பிரயோகிக்கப்படணும்ன்றதுல அது சட்ட வாக்கு இறைமையை நாங்க பார்த்தோம். இப்போ அந்த வகையில சட்ட வாக்கு இறைமை அது முத்துறைகளிலேயும் சட்ட வாக்கு இறைமையை கொண்டிருந்துச்சு. சட்ட நிறைவேற்று நீதித்துறைகள்ல அதுல சட்டங்களை யாரால மாற்றத்துக்கு, துறக்கிறதுக்கு, அதை பறிக்கிறதுக்கு முடியாது. அது சட்ட வாக்கு இறைமைக்கு நிகராக இந்த யாப்புல எந்த ஒரு நிறுவனமும் காணப்பட முடியாது. அதே மாதிரி இதுல சட்ட வாக்கு இறைமையை கேள்விக்குட்படுத்துறதுக்கான எந்த நிறுவனங்கள், நீதிமன்றங்களும் இதுல யாப்புல காணப்படலை. இப்படியான ஒரு மிக முக்கியமான, அதே மாதிரி நீதிமன்றம் கூட யாப்புக்கு முரண்டு சொன்னாலும் அதை மக்கள்ற இறைமைகளை 3/2 பெரும்பான்மையை பெற்று மக்கள் பிரதிநிதிகள் அது சட்டமாக்குறதுக்கான அதிகாரம் கொண்டுச்சு. இது தேசிய அரசு பேரவை பெற்றிருக்கின்ற சட்ட வாக்கு அதிகாரமாக காணப்படுது. இது இந்த யாப்புல சட்ட வாக்கு அதிகாரங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அதிகாரமா காணப்படுது. அதே மாதிரி என்ன செய்யுதுன்னு சொன்னா, நிர்வாக அதிகாரங்களை இந்த சட்டத்துறை நிர்வாக ரீதியாக நிறைவேற்று துறை ரீதியான அதிகாரங்களையும் கொண்டுச்சு. இந்த சட்டவாக்கு துறையிலிருந்து தான் என்ன சொல்றா, நிர்வாக ரீதியா அமைச்சரவைன்றது இந்த தேசிய அரசு பேரவையிலிருந்து உருவாக்கப்படுறாக்கள் தான் மந்திரி சபைன்னு சொல்லுவாங்க. இந்த மந்திரி சபை என்ன செய்யும் சொன்னா, மந்திரி சபை என்ன நிறைவேற்று விடயங்களை பொறுப்பாரிச்சு அமைச்சரவை. அந்த அமைச்சரவை நிறைவேற்று விடயங்களை செய்யுமே, சட்டங்கள் அமுல்படுத்தினா அதை நடைமுறைப்படுத்துற வேலை அமைச்சரவை. அப்படி நடைமுறைப்படுத்துற நேரத்துல என்ன செய்யணும் சொன்னா, இந்த அமைச்சரவை என்ன செய்யணும், இந்த மந்திரி சபை என்ன செய்யணும் சொன்னா, இந்த தேசிய அரசு பேரவைக்கு கூட்டாக பொறுப்பு சொல்ல வேண்டும். இந்த வகையில தேசிய அரசு பேரவையில நிறைவேற்று ரீதியான அதிகாரமாக என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த கூட்டு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்று செல்ற ஒரு அதிகாரம் இந்த சட்டத்துறைக்கு கூட்டு பொறுப்பு சொல்லும். அப்ப பாருங்க, நிறைவேற்றுத்துறையிலேயும் சட்டத்துறைக்கு தேசிய அரசு பேரவைக்கு அதிகாரங்கள் காணப்படுது. அப்படி என்ன செய்வாங்க, சில நேரங்கள்ல கொண்டு வராத நேரத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சட்டத்துறையில தேசிய அரசு பேரவையில அவர்களுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைகளை கொண்டு
நிறைவேற்றத்துக்கான அதிகாரங்களை என்ன செய்து இந்த தேசிய அரசு பேரவை கொண்டிருக்கிறது. இது நிர்வாக ரீதியான அதிகாரமாக, நிறைவேற்று ரீதியான அதிகாரமாக இந்த தேசிய அரசு பேரவையின் அதிகாரமாக காணப்படுது. அதே மாதிரி இவங்கள்ட்ட அமைச்சர் மாட்ட கேள்வி கேட்கறதுக்கான உரிமை. நீங்க இந்த விடயங்களை எதற்காக வேண்டி செஞ்சீங்க, இது என்ன காரணம், கேள்வி கேட்கிற அதிகாரமும் இந்த சட்டத்துறைக்கு காணப்பட்டுச்சு இந்த யாப்புல. இது நிறைவேற்று ரீதியான அதிகாரம், நிர்வாக அதிகாரங்களாக காணப்பட்டுச்சு. சட்டவாக்க நிர்வாக அதிகாரங்களை பார்த்தோம். கூட்டு பொறுப்பு சொல்லணும், கூட்டு பொறுப்பு சொல்லாட்டி நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்து நிறைவேற்றத்துக்கான அதிகாரம். அதே மாதிரி அமைச்சர்கள்ட்ட கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரங்கள் நிர்வாக ரீதியான அதிகாரம். அதே மாதிரி பாக்குற நேரத்துல 3வது அதிகாரம் நீதி அதிகாரம். அதே மாதிரி நீதி அதிகாரத்துல என்ன செய்வாண்டா, புதிய நீதிமன்றங்களை உருவாக்குறதுக்கான அதிகாரங்கள். அதே மாதிரி நீதி சேவை நீதிமன்றங்களை உருவாக்குறதுக்கான அதிகாரங்கள் காணப்பட்டுச்சு. அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த முதலாம் குடியரசு அரசியலமைப்புல நீதி சேவை ஆணைக்குழுவோட விடயங்களை செய்யற ஒரு தாபனமாக, நீதித்துறையோட சம்பந்தப்பட்ட விடயங்களை செய்யற ஒரு தாபனமாகத்தான் அமைச்சரவை கீழே தான் இந்த நீதி சேவை ஆணைக்குழுவெல்லாம் காணப்பட்டுச்சு. இந்த அமைச்சரவை என்ன செய்யுங்கன்னு சொன்னா, நீதி சேவையில செய்யற நீதி சேவை ஆணைக்குழுவிட்ட ஆலோசனைகளை பெற்றுத்தான் என்ன செய்யணும் சொன்னா இந்த அமைச்சரவை செயற்படணும்ன்றதுதான் யாப்புண்ட விதி. இப்ப நீதி சேவை ஆலோசனை சபைன்ற ஆலோசனைகளை பெறாம ஆலோசனைக்கு முரணான சில விஷயங்களை, பதவி நியமனங்களை, அதே மாதிரி அவங்களோட இடமாற்றங்களை செஞ்சிருந்தா அது தொடர்பான கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரங்களும் என்ன செஞ்சிச்சு, தேசிய அரசு பேரவைக்கு காணப்பட்டுச்சு. இப்படியான அதிகாரங்கள் நீதித்துறை சார்ந்த அதிகாரங்களாக காணப்பட்டுச்சு. அதே மாதிரி நீதித்துறையில குற்றவியல் ஆணைக்குழுக்கள்ன்ற கால எல்லையை நீடிக்கிறதுக்கான அதிகாரங்கள் இந்த தேசிய அரசு பேரவைக்கு நீதித்துறை சார்ந்த அதிகாரம். நீதித்துறையில புதிய நீதிமன்றங்களை உருவாக்குறது. அதே மாதிரி அமைச்சரவை நீதி சேவை ஆணைக்குழுக்கு முரணான வகையில ஏதாவது விடயங்களை செஞ்சிருந்த அது தொடர்பான கேள்விகளை கேட்கிற அதிகாரங்கள் இருந்துச்சு. அதே மாதிரி குற்றவியல் நீதி ஆணைக்குழுகள்ன்ற கால எல்லையே நீடித்தல் தொடர்பான அதிகாரங்கள் நீதித்துறை சார்பாக காணப்படுது. முதலாவது சட்டத்துறை சார்ந்த அதிகாரங்கள் பார்த்தோம், நிறைவேற்றுத்துறை அதிகாரம், அதே மாதிரி நீதித்துறை அதிகாரம். இந்த முத்துறைகளிலேயும் அதிகாரம் கொண்ட ஒரு தாபனமாக இந்த தேசிய அரசு பேரவை ஒரு பலமான ஒரு அதிகார கட்டமைப்பை கொண்ட 3 அதிகார கட்டமைப்புகளையும் தன்னகத்தே கொண்டிருக்கிற ஒரு வலு ஒன்றாக்கம் கூடிய ஒரு சட்டத்துறையாகத்தான் இந்த முதலாம் குடியரசு அரசியலமைப்பினுடைய தேசிய அரசு பேரவை காணப்படுது. இதுல நாங்க ஒரு விமர்சனத்தை பார்க்கலும், இது ஒரு வலுவேறாக்கத்துக்கு எதிரான ஒரு சபையா இந்த தேசிய அரசு பேரவை காணப்படுதுன்ற ஒரு விமர்சனத்தை நாங்க பார்க்கலும். வலு ஒன்றாக்கம், சட்டத்துறை அதிகாரம், நிறைவேற்றுத்துறை அதிகாரம், நீதித்துறை அதிகாரம் என்ற 3 அதிகாரங்கள் தன்னகத்திலே கொண்ட அதி உச்ச தாபனமாக காணப்படுது. இப்ப நாங்க இந்த தேசிய அரசு பேரவையை பத்தி நாங்க பாக்குற நேரத்துல, தேசிய அரசு பேரவை எங்களுக்கு கேள்வி வார நேரத்துல எப்படி வரையும், 1972ஆம் ஆண்டு தேசிய அரசு பேரவையினுடைய அதிகாரங்கள் இல்லாட்டி தேசிய அரசு பேரவை அப்படி எப்படி கேள்வி வந்தாலும் நாங்க தேசிய அரசு பேரவைன்றதுக்கான ஒரு ஆரம்ப கண்டமாக என்ன செய்யலும் ஒரு அறிமுகத்தை கொடுக்குறது. அதே மாதிரி அந்த அறிமுகத்துக்கு பின்னால அதனுடைய அமைப்பு முறை, அதோட உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, அது எப்படி தெரிவு செய்யப்படுறாங்க, எத்தனை பேர் தெரிவு செய்யப்படுறாங்க, எப்ப கூட்டுறாங்க, அந்த கூட்டத்துல உறுப்பினர்களை தெரிவு செய்யற முறைகள், அதே மாதிரி அந்த கூட்டத்தை கூட்டுனா எத்தனை வருட காலத்துக்குள்ள அது மீண்டும் கூட்டப்படணும், வருடத்துல எத்தனை தடவைகள் அது கூட்டப்படணும் என்ற விடயங்கள் எல்லாம் சேர்த்து அது ஒரு அமைப்பு முறை எழுதுவோம். அதுக்கு பின்னால என்ன செய்வோம் சொன்னா, அதுல அதிகாரங்களை முத்துறைகள்லையும் காணப்படுற அதுல அதிகாரங்களை நாங்க எழுதுவோம். இப்படித்தான் இந்த தேசிய அரசு பேரவையினுடைய அதிகாரங்கள் காணப்படுது. அதுக்கு பின்னால நாங்க என்ன செய்யணும், இதுல ஒரு விமர்சன கருத்துக்களும் காணப்படுது தேசிய அரசு பேரவை சம்பந்தமா. என்ன மாதிரி, இந்த தேசிய அரசு பேரவை அரசு அதிகாரத்தின் உயர் கருவியாக காணப்படுது என்ற விமர்சனத்தை நாங்க அதில் எழுதல. ஏன்னு சொன்னா,
சட்டத்துறை அதிகாரத்தை கொண்டுச்சு. சட்டத்துறை அதிகாரம்டா நினைச்ச சட்டங்களை உருவாக்கிடும். நினைச்ச சட்டங்கள்டா ஒரு சர்வாதிகாரத்தன்மை பொருந்திய ஒரு சட்டத்துறையா நினைச்ச சட்டங்களை உருவாக்கிலும். அதே மாதிரி நீதிமன்றம் அதுல சட்டங்கள் யாப்புக்கு முரண்டு சென்றாலும் அதுல மக்கள் பிரதிநிதிகளுடைய 2/3 பெரும்பான்மை பெற்ற சட்டங்களை உருவாக்க இயலும் என்று செல்கிற அதிகாரங்கள். இப்படி இந்த தேசிய அரசு பேரவை அதிகாரத்துல உயர்ந்த கட்டமாக, அதே மாதிரி நிர்வாக ரீதியான அதிகாரங்கள் அது காணப்படுது. நீதித்துறை இப்படி பல்வேறு அதிகாரங்களை கொண்டிருக்கிற ஒரு சபை காரணமாக என்ன செய்யுச்சுன்னா வலு ஒன்றாக்கமாக, வலு வேறாக்கம் இல்லாத வலு ஒன்றாக்க செயற்பாடுடைய ஒரு சட்டத்துறையா காணப்படுது என்ற விமர்சனங்களை, பலத்த விமர்சனத்தை நாங்க இதுக்கு முன்வைக்கல. அதே மாதிரி இப்படி நாங்க விடைய இதுக்கு எழுதுனா சரி. அதே மாதிரி தான் என்ன சொன்னா அடுத்த விஷயமா நாங்க பார்க்க போறது, இதுல காணப்படுற மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த யாப்புல காணப்படுறது ஜனாதிபதி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் காணப்படுது. யாப்புல குடியரசு ஜனாதிபதி என்ற விஷயம் காணப்படுது. இதுல தேசிய அரசு பேரவை ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா கூட்டப்படும். தேசிய அரசு பேரவை வருஷத்துல ஒரு தடவையாவது கூட்டப்படும். எத்தனை தடவை இல்ல, வருஷத்துல ஒரு தடவையாவது கூட்டப்படும் கடைசி. சரியா? அதே மாதிரி ஒத்தி வச்சிருன்னு சொன்னா 4 மாசங்களுக்கு கூடாத அளவுல 4 மாசங்களுக்குள்ள ஒத்தி வைக்கணும். சரியா? நாம் தொடங்குவோம். இப்ப நாங்க பார்க்கிறது அடுத்தது ஜனாதிபதி என்ற விஷயம். இந்த ஜனாதிபதின்றது யாப்புண்ட 7வது அத்தியாயத்துல குறிப்பிடப்படுது. அது என்ன சொல்லுதுன்னு சொன்னா இலங்கை நாட்டுல இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா காணப்படுது. புதிய ஒரு அம்சமாக ஏற்கனவே என்ன செஞ்சுச்சுன்னா இவ்வளவு காலம் நாங்க பாக்குற நேரத்துல தேசாதிபதி மகா தேசாதிபதி என்று காணப்பட்டது. இப்போ என்ன செய்யுதுன்னு சொன்னா எங்க நாட்டுல புதிய ஒரு குடியரசை உருவாக்கப்பட்டு ஒரு ஜனாதிபதி முறைமை என்ற ஒரு விடயம் இந்த யாப்புல உள்வாங்கப்பட்டிருக்கிறது. இது யாப்புட மிக முக்கியமான ஒரு விஷயமா காணப்படுது. இது யாப்புண்ட 7வது அத்தியாயத்துல எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா அரசின் தலைவர் ஒருவர் இருக்கணும், அரசுக்குன்னு சொல்லி எங்கட இலங்கை அரசுக்குன்னு சொல்லி ஒருவர் தலைவர் இருக்கணும் என குறிப்பிட்டதோட அவர் ஆயுதப்படைகள் போர், சமாதானம், அவசர கால நிலைமைகளை பிரகடனப்படுத்துற என்ற அதிகாரங்களை, அதே மாதிரி தேசிய அரசு பேரவை கூட்டுறது, கலைக்கிறது, ஒத்திவைக்கிறது போன்ற அதிகாரங்கள் எல்லாம் உடைய ஒரு ஜனாதிபதி ஒருவர் இருத்தல் வேண்டும் என்ற விஷயம் யாப்புண்ட 7வது அத்தியாயத்தில் குறிப்பிடப்படுற விஷயமா காணப்படுது. நாட்டுக்குன்னு சரி ஒரு புதிய ஒரு தலைவர் ஜனாதிபதி இருக்கணும். அவர் நாட்டின் தலைவராகவும் ஆயுதப்படைகள் தலைவராகவும் காணப்படுற அதே நேரம் அவர் ஒரு போர், சமாதானம், அவசர கால நிலைமைகள் பிரயோகிக்கிறது, அதே மாதிரி தேசிய அரசு பேரவையை கூட்டுறது, கலைக்கிறது, ஒத்திவைக்கிறது போன்ற விடயங்கள் எல்லாம் கொண்ட ஒரு ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் சொல்லி அப்படின்ற 7வது அத்தியாயம் சொல்லுது. அதே மாதிரி என்ன செய்யல இந்த இவர் ஜனாதிபதி சம்பந்தமாக
கேட்கிறேன்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த யாப்புல சோல்பரி அரசியலமைப்புல காணப்பட்ட மகா தேசாதிபதியை ஜனாதிபதியையும் ஒப்பிட்டு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இதுல பெரும்பாலும் காணப்படுது. அப்ப நாங்க இந்த ஜனாதிபதியை பத்தி பூரணமா விளங்கிக்கிட்டா நாங்க இது சம்பந்தமான கேள்விகள் வார நேரம் விடையளிக்க. அதே மாதிரி இந்த ஜனாதிபதி சம்பந்தமான ஒரு அறிமுகம். இப்ப நாங்க என்ன எழுதுவோம், சோல்பரி அரசியலமைப்புல மகா தேசாதிபதி நாட்டின் தலைவராக காணப்பட்டார். ஆனா அந்த முறைமையை இல்லாதொழித்து என்ன செய்யறாங்கடா, புதியதொரு அம்சமாக இந்த யாப்புல ஜனாதிபதி என்ற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தி இந்த 7வது அத்தியாயத்துல இந்த விஷயங்கள் சம்பந்தமாக குறிப்பிடப்படுது. அதுல என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்படுது, இவர் அரசின் தலைவராக காணப்படணும், அதே மாதிரி நாட்டு தலைவர், அதே மாதிரி ஆயுதப்படைகள தலைவர், போர் சமாதானங்களை ஏற்படுத்துறது, அவசர கால நிலைமைகளை பிரயோகிக்கிறது, தேசிய அரசு பேரவை கூற்ற கலைக்கிற என்று சொல்லி ஆன அதிகாரங்களை உடைய ஒரு ஜனாதிபதியாக யாப்பில் ஒரு முக்கியமான பிரதானமான ஒரு அம்சமாக உருவாக்கப்படுது என்று சொல்றதை நாங்க எழுதுனா சரி அறிமுகமா. அதே மாதிரி என்ன சொன்னா, இவர தெரிவு முறைகள், இவர் எப்படி தெரிவு செய்யறது, இவர் யார் தெரிவு செய்யறது, இவர் எத்தனை காலத்துக்கு தெரிவு செய்யப்படுவார் என்ற விஷயங்களை நாங்க அதுல அமைப்பு முறைகளுக்குள்ள தெரிவு செஞ்சுக்கிட்டா சரி, விளங்கிக்கிட்டா சரி. அதுல பாக்குற நேரத்துல யாப்புண்ட 27ஆவதுல 25வது சரத்தின செய்யலா, வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்ற யாரா இருந்தாலும் ஜனாதிபதியாக வரலாம். இது யாரு ஜனாதிபதியை தெரிவு செய்யறன்னு சொன்னா, பிரதமர் தான் ஜனாதிபதியை நியமிக்கிறது. பிரதமர் தான் என்ன செய்வார், ஜனாதிபதியை நியமிப்பார் என்ற அதிகாரம் காணப்பட்டுச்சு. இவர் யாரு தெரிவு செய்யற, வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்ற யாரையும் பிரதமரானவர் ஜனாதிபதியாக நியமிக்கலாம் என்ற ஒரு விஷயம். அதே மாதிரி இவருடைய பதவிக்காலம் 4 வருட பதவிக்காலம். அதே மாதிரி மீண்டும் மீண்டும் எத்தனை வருடங்களுக்கும் இவர் பதவிக்காலத்தை நீடிக்கிறதுக்கான அதிகாரங்கள் பிரதமருக்கு காணப்பட்டுச்சு. அதே மாதிரி இவர் பதவி பிரமாணம் எப்படி செய்வார்னு சொன்னா, பிரதமர் நியமிப்பார், பிரதம நீதியரசர் முன்னிலையில் என்ன செய்வார், இவர் அவருடைய ஜனாதிபதி பதவியை பெற்றுக் கொள்வார். இப்படி இது உருவாக்கப்பட்டுச்சு. இதுதான் ஜனாதிபதி என்ற விஷயம். அதுல பாக்குற நேரத்துல இவ்வளவு காலம் என்ன செஞ்சாங்கன்னு, மகா தேசாதிபதி தான் எங்கட நாட்டு தலைவரா காணப்பட்டார். அந்த முறை இல்லாமதான் இது ஒரு புதிய முறையா காணப்படுறதை நான் உங்களுக்கு சொன்னேன். இதுல பாக்குற நேரத்துல என்ன செய்யணும்னா, இதுல நாங்க ஒரு விஷயத்த பாக்குறீங்கன்னு நினைச்சுன்னா, நான் இது வார நேரத்துல சொல்றேன். அப்போ இவர் அதிகாரங்கள், இவர் அமைப்பு முறை பார்த்துட்டோம், அறிமுகம். அதே மாதிரி இவர் அமைப்பு முறை பார்த்துட்டோம். அதே மாதிரி இவர் அதிகாரங்களை நாங்க பார்க்கணும். இவர் அதிகாரங்களை பார்க்கிற நேரத்துல இவருக்கு அரசு தலைவர்ன்ற வகையில எந்த ஜனாதிபதி எடுத்தாலும் சரி, மகா தேசாதிபதி எடுத்தாலும் சரி, அரசின் தலைவர்ன்ற வகையில அவங்களுக்கு சொல்லி சில விசேடமான அதிகாரங்கள் காணப்படும். அரசின் தலைவர் என்ற வகையில அவங்களுக்கு சொல்லி அதிகாரங்கள் காணப்படும். அதுல பாக்குற நேரத்துல சடங்கு ரீதியான இது எல்லாத்துக்கும் வரும். 78 ஆண்டு அரசியலமைப்பு எடுத்தாலும் சரி, மகா தேசாதிபதி, அதுக்கு முன்னால இருந்து இதுல அரசின் தலைவர்ன்ற வகையில உங்களுக்கு சில அதிகாரங்கள் இருக்கு. சடங்கு ரீதியான அமர்வுகளுக்கு உங்க தலைமை தாங்கணும். சடங்கு ரீதியா சில முக்கியமான விஷயங்கள் நடக்கும். அதுல முக்கியமான விஷயங்களுக்கு உங்க தலைமை தாங்கிறது. பாராளுமன்றம் டெஸ்ட் கூறுற நேரத்துல அந்த நேரத்துல இவர் சடங்கு ரீதியான அமர்வுகளுக்கு இவர் தலைமை தாங்கிறது. அதே மாதிரி இவர் தான் என்ன செய்வார், சர்வதேசத்துல எங்களோட நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துற ஒரு ஆளா காணப்படுவார். அதே மாதிரி மக்களுக்கு காணி நன்கொடைகளை வழங்குற ஒரு ஆளா இவர் தான் காணப்படுவார். அதே மாதிரி தேசிய விழாக்கள், தேசிய ரீதியான விழாக்கள் இடம்பெற நேரத்துல அதுக்கு தலைமை தாங்குற ஒரு ஆளா இவர் காணப்படுவார். அதே மாதிரி கௌரவ பட்டங்கள், முக்கியமான சில கௌரவ பட்டங்களை வழங்குற ஒரு ஆளாவும் இந்த ஜனாதிபதி தான் காணப்படுவார். இது அவர் ஒரு நாட்டு தலைவர் என்ற வகையில் அவருக்கு கிடைச்ச அதிகாரம். அதே மாதிரி சட்டத்துறை அதிகாரங்கள் காணப்படும். சட்டத்துறை ரீதியா இவருக்கு சொல்லி அதிகாரங்கள் காணப்படும். சட்டத்துறை சார்ந்த அதிகாரங்கள் இவருக்கு காணப்படும். அதே மாதிரி சட்டத்துறை அதிகாரங்கள், அதே மாதிரி நிர்வாகத்துறை அதிகாரங்கள் காணப்படும். அதே மாதிரி நீதித்துறை அதிகாரங்கள் சொல்லி காணப்படும். சட்டத்துறை அதிகாரங்களை நாங்க பாக்குற நேரத்துல தேசிய அரசு பேரவையை கூட்டுறது, கலைக்கிறது, ஒத்தி வைக்கிறது,
போன்ற அதிகாரங்கள் எல்லாம் இவருக்கு தான் காணப்பட்டுச்சு. அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தேசிய அரசு பேரவைக்கான அரசாங்க குழுக்களை தலைவர்களை நியமிக்கிற அதிகாரங்களை இவருக்கு தான் காணப்பட்டுச்சு. அதே மாதிரி இவர் சட்டத்துறை இப்படியான சில அதிகாரங்களை இவர் சட்ட ரீதியான அதிகாரங்களாக கொண்டிருந்தார். அதே மாதிரி இவருக்கு நீதித்துறை நிர்வாகத்துறை ரீதியான அதிகாரங்கள்ல அந்த வெளிநாட்டு தூதுவர்களை நியமிக்கிறது, முப்படை தளபதிகளை நியமிக்கிறது, அரசு இலட்சணைகளை வைத்திருக்கிறது, அதே மாதிரி அரசு சேவை ஒழுக்காற்று சபை ஆலோசனை சபைகளுக்கான உறுப்பினர்களை நியமிக்கிறது, அரசு உயர் அதிகாரிகளை நியமிக்கிறது, போர் சமாதானம் போன்ற விடயங்களை மேற்கொள்றது, அமைச்சுக்கள் செயலாளர்களை நியமிக்கிறது, கணக்காளர் நாயகத்தை நியமிக்கிறது போன்ற அதிகாரங்களை இவர் சட்டரி நிறைவேற்று ரீதியான அதிகாரங்களா இந்த நியமித்தல் தொடர்பான அதிகாரங்களை இவர் கொண்டிருந்தார். அதே மாதிரி காணப்பட்ட விஷயங்கள்ல மூணாவது நீதித்துறை அதிகாரங்கள்ல காணப்படுறதுதான் பிரதம நீதியரசர், உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் நியமிக்கிறது. இதுல நியமிப்பு பிரதம நீதியரசர், உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் நியமிக்கிறது. அதே மாதிரி குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு வழங்குறது, அதே மாதிரி அவங்களுடைய தண்டனைகளை குறைக்கிறது, இப்படியான அதிகாரம். அதே மாதிரி நீதி சேவை ஒழுக்காற்று சபை ஆலோசனை சபைக்கான உறுப்பினர்களை வழங்குறது. இப்படியான அதிகாரங்கள் தான் இவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. அதுல நாங்க இன்னொன்னு பார்க்கலும் சட்டத்துறை அதிகாரத்துல ஏற்கனவே என்ன செஞ்சு காணப்படுகின்றா, இந்த நாட்டுற ஜனாதிபதியாக என்ன செய்யறது சட்டங்களுக்கு ஒப்பமிடுற அதிகாரம் நேரத்துடைய காணப்படுது. மகா தேசாதிபதிக்கு ஒரு அதிகாரம் காணப்படுகின்றா, சோல்பரி அரசியலமைப்புல காணப்பட்ட மகா தேசாதிபதிக்கு நாட்டுற சட்டங்களுக்கு ஒப்பமிடுற அதிகாரம் அவருக்கு தான் காணப்பட்டுச்சு. ஆனா இதுல ஜனாதிபதிக்கு இந்த சட்டத்துறை அதிகாரத்துல அது இல்லாமக்கப்பட்டு அதனை இந்த சட்டத்துறையில தலைவராக காணப்படுற சபாநாயகருக்கு முதலாம் குடியரசு யாப்புல காணப்படுது. இந்த விஷயத்த நாங்க மெயினா ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள். ஜனாதிபதிக்கு 3 துறைகள் ரீதியான செய்தி சொன்னா இந்த இதுல ஜனாதிபதிக்கான அதிகாரங்கள் காணப்படுது. அதே மாதிரி நாங்க இதுல பாக்குற இடத்துல இவர் இந்த விஷயங்களை பார்க்கல. நாங்க இப்ப இதெல்லாம் பாக்குற நேரத்துல எங்களுக்கு விளங்கு இவர் 3 சட்ட நிர்வாக நீதித்துறைகள்ல இவர் அதிகாரம் பொருந்திய ஒருவராக காணப்படுகிறார்ன்றத நாங்க பார்க்கல. இப்படி இவர் அதிகாரம் காணப்பட்டாலும் இந்த யாப்புண்ட 27வது சரத்து என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இவர் இந்த சட்ட நிர்வாக நீதித்துறை அதிகாரங்கள் அனைத்தையும் பிரயோகிக்கிற நேரத்துல இவர் பிரதமர் ஆலோசனையின் பிரகாரம் தான் இந்த அதிகாரங்களை எல்லாம் செயற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. இதுல பாருங்க, பிரதமர் ஆலோசனை. இப்ப நாங்க இதுல ஒரு லேசான ஒரு விஷயத்த விளங்கிக்கல சொன்னா, பிரதமர் ஆலோசனையில செயற்படுறாருன்னு சொன்னா இவர் ஒரு பேரளவிலான ஒரு ஆளைத்தான் காணப்படுறாருன்றது எங்களுக்கு லேசா புலப்படும். பாருங்க, இப்ப இதுல ஒரு விமர்சனமா சொல்றேன்னு சொன்னா இவர் ஒரு பேரளவிலான ஒரு நிர்வாகியாக காணப்பட்ட ஒரு விமர்சனம் காணப்படுது. இதெல்லாம் பிரதமர் ஆலோசனைகளாக செய்யணும். இவர் நினைச்சபடி எதையும் செய்யலாம். பிரதமர் ஆலோசனைப்படிதான் இந்த விடயங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்றபடியால இவர் ஒரு பேரளவிலான ஒரு ஆளை தான் காணப்படுறாரு. இப்ப நாங்க பாக்குறது நேரத்துல இவரை ஒப்பிட்டு பாருங்க, மகா தேசாதிபதியையும் ஜனாதிபதியும் ஒப்பிட்டு பாக்குற நேரத்துல அவர் சொல்ற விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு ஆளை தான் காணப்பட்டார், மகாராணி செய்யக்கூடிய விஷயங்களை. அதே மாதிரி இவரும் ஜனாதிபதியும் அப்படித்தான் காணப்படுறார். 2 பேர் அதிகாரத்துல யார் அதிகாரம் கூடுன்னு பார்த்தா 2 பேரும் அதிகாரத்தை பொறுத்தவரையில 2 பேரும் அதே அளவான ஆட்கள், பேரளவிலான ஒரு ஆட்களை தான் காணப்படுறாங்க. ஆனா இதுல சிறப்பம்சம் என்ன சொன்னா, அதுல மகா தேசாதிபதி என்ற ஒரு ஆள் காணப்பட்டார். அவர் பிரித்தானிய தலைமையில அவங்களால தெரிவு செய்யப்பட்டவர். ஆனா இலங்கைக்கு ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்ட விதத்துல
இது ஒரு சிறப்பம்சமாக காணப்படலாம். ஆனா அதிகார ரீதியாக எந்த விதமான கூடுதல்களும் இந்த ஜனாதிபதிக்கு வழங்கப்படல என்ற விஷயத்தை நாங்க விளங்கிக்கிறோம். ஆனா பதவின்ற வகையில ஜனாதிபதின்ற வகையில ஒரு சிறப்பம்சமா இந்த யாப்ல இது காணப்படுது. அப்போ இவர் இதான் இவர் ரீதியா நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். அதுல இன்னொரு விஷயங்களை நாங்க விளங்கிக் கொள்ளணும்னு நினைச்சோம்னா, இவர் அமைப்பு முறைகள்ல நான் நேரத்துல சொன்னேனே, இவர் அறிமுகம், அதுக்கு பின்னால இவர் பதவிக்காலம், இவர் எப்படி தெரிவு செய்யப்படுவார், அதே மாதிரி இவர் எப்படி பதவி நீக்கப்படுற, இவர பதவி வரிதாகிற காலகட்டம் எப்படின்றத நாங்க பார்த்துக்கிறோம். இவர பதவி எந்த காலத்துல எப்போ வரிதாகும் என்ற விஷயத்த பாக்குற நேரத்துல, இவர் இறந்து போனா இவருடைய பதவி வரிதாகலாம். அதே மாதிரி இவரா தானா ஒரு முகவரியிட்டு தண்ட முகவரியிட்டு பிரதமருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி வைக்கிறேன், ஜனாதிபதியிலிருந்து ராஜினாமா செய்யறேன்னு சொல்லி. அதே மாதிரி இவர் உள ரீதியாக பலவீனம் உற்றிருக்கிறார் என்று உணர்ற போது, பிரதமர் உணர்ற போது இவர பதவி வரிதாகலாம். அதே மாதிரி இவருக்காக வேண்டிய அமைச்சர்கள் மூலமாக குற்ற பிரேரணை ஒன்று கொண்டு வந்து நிறைவேற்றதன் மூலமாக இவரோட பதவி வரிதாகலாம். அந்த குற்ற பிரேரணை எப்படி நிறைவேற்றப்படும்டா, இந்த தேசிய அரசு பேரவையில சமூகம் அளிக்காத உறுப்பினர்கள் உட்பட 2/3 பேரோட பெரும்பான்மை ஆதரவு பெற்றா இவர் என்ன செய்வாருண்டா, இவரோட பதவி வரிதாகும். இந்த விஷயத்த நாங்க அந்த இடத்துல சேர்த்துக்கிட்டா சரி. இப்ப நாங்க அந்த 2 ஜனாதிபதி, மகா தேசாதிபதி, இவருடைய இந்த 2 பேரையும் ஒப்பிட்டு கேட்ட என்ன செய்வோம்னு சொன்னா, 2 பேர் சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறது. மகா தேசாதிபதின்றவர் யாரால தெரிவு செய்யப்பட்டார், அவர் சம்பந்தமான இவர் பிரித்தானியருடைய ஒரு முகவராக காணப்பட்டார். ஆனா இவர்ன்றவர் நாட்டு ஜனாதிபதியாக காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி நாங்க அறிமுகத்தை கொடுத்து, அதுக்கு பின்னால் என்ன செய்வோம்னு சொன்னா, இவங்களோட 2 பேரையும் தெரிவு முறைகளை, அவங்களோட பதவி வரிதாகிற முறைகளை, இவருடைய பதவி காலங்களை எல்லாத்தையும் எழுதுவோம். அதுக்கு பின்னால என்ன செய்யணும் சொன்னா, இந்த இவங்களோட சட்டத்துறை அதிகாரங்கள் எப்படி காணப்பட்டுச்சு, நீதித்துறை அதிகாரம், நிர்வாகத்துறை அதிகாரங்கள் 3ஐயும் கொடுக்குறது. இந்த 3 அதிகாரங்களை யாருக்கு கூட குறையன்றதை நாங்க ஒப்பிட்டு செய்யறது. அப்படி ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்துல அதிகார ரீதியாக பார்க்கிற நேரத்துல என்ன செய்யணும்னு சொன்னா, இவங்க 2 பேர்ல பெரிய அளவுக்குள்ள எந்த விதமான அதிகாரங்களும் காணப்படல. ஆனா ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஒண்ணும், ஒப்பமிடுற அதிகாரம் மகாதேசாதிபதிக்கு அங்க இருந்தாலும் இவருக்கு சட்டங்களுக்கு ஒப்பமிடுற அதிகாரங்கள் பெரிய அளவுல காணப்படல. ஒப்பமிடுற அதிகாரம் இதுல சபாநாயகருக்கு இலங்கை ஜனாதிபதியிலிருந்து மாற்றப்படுது இப்படின்னு சொல்லி நாங்க இதை எழுதலும். அதே நேரத்துல முடிவுரை எழுதுற நேரத்துல ஜனாதிபதி முறைமைன்ற இலங்கைக்கு இந்த 72ஆம் ஆண்டு யாப்புல வந்துச்சுன்ற ஒரு சிறப்பம்சம் தான் காணப்படுதுன்ற வகையில நாங்க இதுக்கு முடிவுரை வழங்கலும் 2ஐயும் ஒப்பிட்டு எழுதுற நேரத்துல. அதே மாதிரி நாங்க அடுத்த பாக்குற விஷயம் என்னன்னா, பிரதமரும் அமைச்சரவையும் விஷயத்த நாங்க அடுத்த விஷயமா பார்க்கலும். பிரதமரும் அமைச்சரவையும் இது இந்த யாப்புல முக்கியமான ஒரு விஷயமா காணப்படுது. இது 8வது அத்தியாயத்துல இந்த பிரதமரும் அமைச்சரவையும் இந்த விஷயங்கள்ல பாக்குறோம். இதுல நாங்க ஃபர்ஸ்டுக்கு பிரதமர் என்ற விஷயத்த பார்ப்போம். பிரதமர் எப்படியாப்பட்டவர், அவருடைய அதிகாரங்கள் என்ன என்ற விஷயங்களை பார்த்து அதுக்கு பின்னால அமைச்சரவை என்ற விஷயத்த பார்ப்போம். பிரதமரை பார்க்கிற நேரத்துல நாங்க பிரதானமா பார்க்கிற நேரத்துல யாப்புண்ட 8வது அத்தியாயங்களை பத்தி தான் இந்த பிரதமர் அமைச்சரவை தொடர்பான விஷயங்கள் இந்த யாப்புல 72ஆம் ஆண்டு யாப்புல குறிப்பிடப்படுது. அதுல பிரதமர் தான் என்ன செய்யறாண்டா, நாட்டினுடைய நிறைவேற்றுத்துறை அதிகாரங்கள் நிறைவேற்று அதிகாரியா பிரதமர் தான் காணப்படுறாரு. ஜனாதிபதி ஒருவர் இருந்தாலும் கூட எங்கட இலங்கைக்கு, ஆனா 72ஆம் ஆண்டு யாப்புப்படி நிறைவேற்று அதிகாரங்களை கொண்ட ஒருவராக பிரதமர் தான் காணப்படுறார். அதுல நாங்க பிரதமரை தெரிவு செய்யற முறைகளை பத்தி பாக்குற நேரத்துல தேசிய அரசு பேரவைக்கு தெரிவாக கூடிய வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்ற எவரையும் பிரதமராக நியமிக்கலாம். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் சொன்னா, தேசிய அரசு பேரவையில நடக்கிற அந்த தேர்தல்ல கூடுதலான ஆசனங்களை பெறக்கூடிய ஒரு கட்சியின் ஒரு தலைவரா தான் நியமிக்கணும். கூடுதலான ஆசனங்களை பெறக்கூடிய ஒருவர்
தேசிய அரசு பேரவையில கூடிய ஆசனங்களை பெற்ற ஒரு கட்சியில தலைவரை தான் என்ன செய்யணும்னு சொன்னா தேசிய அரசு பேரவையின் இந்த பிரதமராக நியமிக்கணும். இந்த பிரதமராக யார் நியமிப்பார்ன்ற ஜனாதிபதி தான் இந்த பிரதமரை நியமிக்கிற பொறுப்பு ஜனாதிபதிக்கு காணப்பட்டுச்சு. அப்படி தேசிய அரசு பேரவையின் உறுப்பினர் அதிக கூடிய ஆசனங்களை பெற்ற ஒருவரை நியமிக்கணும். அதே மாதிரி தேசிய அரசு பேரவையின் உறுப்பினர் அல்லாத ஒரு ஆளையும் நியமிக்க ஜனாதிபதிக்கு நியமிக்க முடியும் என்ற ஒரு ஏற்பாடும் காணப்பட்டுச்சு. அப்படி நியமித்தாலும் கூட என்ன செய்யணும், அப்படி நியமிக்கப்பட்டவர் தன் 6 மாத காலத்துக்குள்ள என்ன செய்யணும், அவர் தேசிய அரசு பேரவையின் உறுப்பினராக வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இந்த பிரதமர் நியமிப்பு விஷயத்துல காணப்படுது. ஜனாதிபதி நியமிப்பார், தேசிய அரசு பேரவையில் அதிகூடிய ஆசனங்களை பெற்ற ஒரு ஆளை நியமிக்கணும். அதே மாதிரி தேசிய அரசு பேரவையின் உறுப்பினர் இல்லாத ஒரு ஆளை நியமிக்கலாம். அப்படி நியமித்தால் அவர் 6 மாத காலங்களுக்குள் தேசிய அரசு பேரவையின் உறுப்பினராக வர வேண்டும். இவர பதவி பிரமாணத்தை பார்க்கிற நேரத்துல இந்த பிரதமர் எப்படி பதவி பிரமாணம்டா, தேசிய அரசு ஜனாதிபதி நியமிப்பார், ஆனா தேசிய அரசு பேரவையின் முன்னிலையில இவர் பதவி பிரமாணம் செய்யணும். இப்படின்ற விஷயம்தான் இவர தெரிமுறையில காணப்படுது. இதுக்கு பின்னால சிவர் இருந்துச்சுன்னா இவர் ஒரு பிரதமர் ஆயிட்டார். இதுக்கு பின்னால இவர பணிகளை நாங்க பாக்குற இடத்துல அதுக்கு பிறகு என்ன சிவர் இருந்துச்சுன்னா பிரதமரானவர் அமைச்சர்களை நியமிக்கிறார். இதுக்கு பின்னால அமைச்சர்களை நியமிப்பார். அமைச்சர்களை நியமிக்கிற பொறுப்பு இவர்களுக்கு தான் காணப்படுது. அமைச்சர்களை நியமிக்கிற பொறுப்பு இவருக்கு தான் காணப்படுது. அமைச்சு சம்பந்தமான அவர்களை நியமிக்கிறது, அவர்களோடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் செய்யற பொறுப்பு இவருக்கு தான் காணப்படுது. நான் அமைச்சுக்களை நியமிக்கிறது நேரத்துல சொல்லியிருப்பேன், ஜனாதிபதி தான் நியமிப்பார். ஆனா ஜனாதிபதிக்கு முக்கியமான கட்டளைகளை ஆலோசனைகளை வழங்குகிற பொறுப்பு பிரதமருக்கு தான் காணப்படும். இவர் தான் அதுல முக்கியமான கதாபாத்திரமா காணப்படுவார். அதுல அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர் என்ன செய்யண்டா, அமைச்சுக்கள எண்ணிக்கையை தீர்மானிக்கிற விஷயம் பிரதமர்கிட்ட தான் காணப்படுது. எத்தனை அமைச்சுக்கள் என்ற எண்ணிக்கையை தீர்மானிக்கிற அதிகாரம் பிரதமருக்கு தான் காணப்பட்டுச்சு. அதே மாதிரி அமைச்சர்களை மாற்றுறதுக்கான அமைச்சர்களை வேற அமைச்சர்களை மாத்துறதுக்கு ஒரு அமைச்சு பதவியை கொடுத்து அவர் அமைச்சு பதவியை மாத்துறதுக்கு அவருடைய அதிகாரங்களை பறிக்கிறதுக்கான அதிகாரங்கள் கூட இந்த பிரதமருக்கு தான் காணப்பட்டுச்சு. அதே மாதிரி அமைச்சுக்கள திணைக்களங்களை மாத்துறதுக்கான அதிகாரங்கள் இவருக்கு காணப்பட்டுச்சு. அதே மாதிரி அமைச்சர்களுக்கான பிரதி அமைச்சர்களை நியமிக்கிறது, தேவையான அமைச்சுக்களை தண்ட கைவசம் வச்சிருக்கிறது, இப்படியான அதிகாரங்கள். அதே மாதிரி அமைச்சரவைக்கு தலைமை தாங்குற அதிகாரங்கள் காணப்பட்டுச்சு. அமைச்சரவைக்கு தலைமை தாங்குற அதிகாரம், அதே மாதிரி அமைச்சரவை கூட்டங்களை நடாத்துற அதிகாரங்கள் இவருக்கு காணப்பட்டுச்சு. அதே மாதிரி மந்திரி சபையினுடைய கொள்கைகள், இந்த அமைச்சரவையினுடைய கொள்கைகளை வகுக்கிற அதிகாரமும் இவருக்கு தான் காணப்பட்டுச்சு. அதே மாதிரி மந்திரி சபையின் கூட்டு பொறுப்பை செயற்படுத்துற அதிகாரமும் இவருக்கு தான் காணப்பட்டுச்சு. அமைச்சர்களோட நியமிக்கிறது, அவர்களுடைய எண்ணிக்கையை தீர்மானிக்கிறது, அவர்களுடைய அமைச்சு பதவிகளை தண்ட கைவசம் வச்சிருக்கிறது, அதை மாத்துறது, அதை பறிக்கிற அதிகாரம், அதே மாதிரி திணைக்களங்களை மாத்துறது, பிரதி அமைச்சர்களை நியமிக்கிறது, தேவையான அமைச்சுக்களை தண்ட கைவசம் வச்சிருக்கிறதுன்னு சொல்லி இப்படியான அமைச்சியோட சம்பந்தப்பட்ட அதிகாரங்கள் இவர்தான் காணப்பட்டுச்சு. அதே மாதிரி அமைச்சுக்களை முக்கியமான விஷயமா இது காணப்பட்டுச்சு. அமைச்சர்களை நியமிக்கிறதுக்கான ஆலோசனைகளை வழங்கி அதை தீர்மானிச்சு எல்லாம் செயற்படுத்துற வேலைகள் எல்லாம் இவர முக்கியமான வேலையா தான் காணப்பட்டுச்சு. அதே மாதிரி இவர் அதிகாரங்களை நாங்க சட்ட, நிறைவேற்று, நீதித்துறை என்று 3 பகுதிகளாக பிரிச்சு பார்க்கிறோம். சட்டத்துறை அதிகாரம், நிறைவேற்றுத்துறை அதிகாரம், நீதித்துறை அதிகாரம். சட்டத்துறையில் என்ன செய்வா, தேசிய அரசு பேரவை கூட்டுறது, கலைக்கிறது, ஒத்தி வைக்கிறது. நாங்க பார்த்தோம், ஜனாதிபதி பார்க்கிற இடத்துல பார்த்தோம், சட்டத்துறை கூட்டுறது, கலைக்கிறது, ஒத்தி வைக்கிறது. இதுக்கெல்லாம் ஆலோசனைகளை வழங்குறது இவர ஆலோசனை பேர்ல தான் அவர் அதை கூட்டுற, கலைக்கிற, ஒத்தி வைக்கிறது வேலைகள் எல்லாத்தையும் செய்வார். அதே மாதிரி தேசிய அரசு பேரவை அரசாங்க குழுக்கள தலைவர்களை உருவாக்குறது. இந்த அதிகாரங்கள் எல்லாத்தையும் பெற்றிருந்தால் யாருன்னு பார்த்தா இந்த பிரதமர். இவர ஆலோசனையின் பேர்ல தான் அவர் அதை உருவாக்குவார். அதே மாதிரி முக்கியமான இவருக்குன்னு சொல்லி உங்க தானே அமைச்சர்களை நியமித்து அந்த வேலையெல்லாம் செய்தது. அந்த அடிப்படையில என்ன சொன்னா
முக்கியமான மசோதாக்கள், நாட்டுக்கு தேவையான மசோதாக்களை தம் அமைச்சர்களூடாக இவர் தான் முன்வைக்கிறது. தங்களோட அமைச்சர்களூடாக ஒவ்வொரு பொறுப்புக்கும் ஒவ்வொரு அமைச்சர்கள் இருப்பாங்க. அந்த அமைச்சர்களூடாக முக்கியமான மசோதாக்கள் முன்வைக்கிற அதிகாரமும் இவருக்கு தான் காணப்பட்டுச்சு. அதே மாதிரி தண்ட உறுப்பினர்கள், தங்களோட கட்சியில இருக்கிற உறுப்பினர்கள் இருப்பாங்களே, அந்த உறுப்பினர்கள் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டு கீழே, அவரோட கட்டுப்பாடு கீழே தான் வச்சிருப்பாங்க. இவரோட கட்டுப்பாடு கீழே வச்சிருக்கிற பொறுப்பும் அவருக்கு காணப்பட்டுச்சு. அதே மாதிரி நிகழ்ச்சி நிரல்கள்ல, பாராளுமன்றத்துல தேசிய அரசு பேரவையில நிகழ்ச்சி நிரல்களை தயாரிக்கிறதுக்கு பிரதமருக்கு சபாநாயகருக்கு ஆலோசனை வழங்குற ஒரு ஆளாவும் யார் காணப்பட்டார்னா பிரதமர் தான் காணப்பட்டார். அடுத்தது அவசர கால சட்டங்களை இயற்கிற அதிகாரம் இவர் தான் காணப்பட்டுச்சு. அப்படின்னு சொன்னா இதை எப்படி செய்வாருன்னு சொன்னா, அவருடைய ஜனாதிபதியின் ஊடாக, இவர் ஆலோசனையின் பேர்ல ஜனாதிபதி ஊடாக இது நடைமுறைப்படுத்தப்படும் அவசர கால நிலைமை. இதெல்லாம் சட்டத்துறை ரீதியான அதிகாரங்கள். தேசிய அரசு பேரவை கூட்டுறது, கலைக்கிறது, ஒத்தி வைக்கிறது, அதே மாதிரி அதுக்கான குழுக்கள தலைவர்களை நியமிக்கிறது, அதே மாதிரி மசோதாக்களை முன்வைக்கிறது, தம் உறுப்பினர்களை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது, தேசிய அரசு பேரவையில நிகழ்ச்சியினர்களை தயாரிப்பதற்கு சபாநாயகருக்கு உதவி செய்யறது, அதே மாதிரி அவசர கால சட்டங்களை இயற்கிறது போன்ற அதிகாரங்கள் இவருக்கு காணப்பட்டுச்சு. அதே மாதிரி நிர்வாக ரீதியான அதிகாரங்களை பார்க்கிற நேரத்துல, நிர்வாக ரீதியான அதிகாரங்கள், ஜனாதிபதிக்கு நாங்க நிர்வாக ரீதியான அதிகாரங்கள்ட்ட பார்த்தோம். அந்த அனைத்து அதிகாரங்களையும் என்ன செய்வார்னு சொன்னா, இவர் தான் ஆலோசனை வழங்குவார். அதைத்தான் அவர் நடைமுறைப்படுத்துறது. அதுல பாக்குற நேரத்துல வெளிநாட்டு தூதுவர்களை நியமிக்கிறது, அவர்கள் அங்கீகரிக்கிறது, முப்படை தளபதிகளை நியமிக்கிறது, அரச இலட்சினையை வைத்திருக்கிறது, அரசு சேவை ஒழுக்காற்று ஆலோசனை சபைகள்ல உறுப்பினர்களை நியமிக்கிறது, அரச உயர் அதிகாரிகளை நியமிக்கிறது. இப்படி நாங்க ஜனாதிபதி கீழே பார்த்த அனைத்து நிர்வாக அதிகாரங்களையும் ஆலோசனை வழங்கி நிறைவேற்ற ஒரு ஆளா இந்த பிரதமர் காணப்பட்டார். அதே மாதிரி நீதித்துறை அதிகாரம் நாங்க பார்த்தோம். நீதித்துறை அதிகாரம்னு சொல்லி பார்த்தோம் ஜனாதிபதிக்கு கீழே. அந்த நீதித்துறை அதிகாரங்கள் அனைத்தையும் இவர் ஆலோசனை பேர்ல அந்த ஜனாதிபதி செயற்படுத்துவார். அப்போ அந்த அதிகாரங்கள் மூன்றும் இதுலயும் வரும். இப்படித்தான் இவர அதிகாரங்கள், பிரதமர் அதிகாரங்கள் காணப்பட்டுச்சு. அதே மாதிரி பாக்குற நேரத்துல அமைச்சரவைன்ற விஷயத்த பார்க்கணும். நாங்க இதுல அமைச்சரவைன்ற விஷயத்த பாக்குற நேரத்துல அமைச்சரவையில தலைவராக யார் காணப்படுவார் என்று சொன்னா பிரதமர் காணப்படுவார். அமைச்சரவையில தலைவர் யார் என்று சொன்னா பிரதமர். அமைச்சர்களை நியமிக்கிறதுக்கான இந்த 1 minute இது க்ளோஸ் ஆக போகுது. என்ன திரும்ப லிங்க் போட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்றேன், இல்ல நாளைக்கு மிச்சத்தை பாக்குறியா? எப்படி செய்வோம்? இந்த 9 மணி போயிட்டேனா? ஓ, அப்படின்னா நாளைக்கு ஃப்ரீயா 7 மணிக்கு? அப்படி சொன்னா நாளைக்கு பாப்போம். ஓகே. அப்ப இதை நான் ரெக்கார்டை யூடியூப்ல அப்லோட் பண்றேன். நாளைக்கு நாங்க மிச்ச விஷயங்களை பார்த்து முடிச்சிடுவோம். என்ன? ஓகே. அப்ப பிள்ளைகள் நாங்க முடிச்சு கொள்வோம். சரி. ஓகே. எனக்கு கேள்வி இருந்தா அவர்கிட்ட கேளுங்க. அவர் நம்பரை நான் போட்டு விடுறேன். கிளாஸை பத்தி என்கிட்ட சொல்லுங்க. முடிச்சு கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.